நாள் வாழ்த்துக்கள்ண்ணே. அப்புறம் நீ காலையிலேருந்து எப்படி போயிட்டு இருக்க உங்களோட பிறந்த நாள்? எப்படி போயிருக்கு உங்களோட பிறந்த நாள்? நீ காலையிலேருந்து எப்படி போயிட்டு இருக்கு? வேலையோட போயிட்டு இருக்குதா இல்லை ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேலையில தான் போயிட்டு இருக்கீங்களா? லீவ் போடலையா நீங்க? போன் வந்துட்டே தான் இருக்கு. இருந்தாலும் வேலையோடு சேர்த்து பிறந்தநாளையும் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நாங்கள் குயின்ஸ் பஸ்ல வந்திருக்கோம். உங்களுக்காக பிறந்தநாள் கிஃப்ட் எல்லாம் எடுத்து வந்திருக்கோம். வாங்கிக்கிறீங்களா? ஓகே, பிறந்தநாள் கிஃப்ட் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு கேக் கூட இருக்குது. இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கெஸ் பண்ண முடியுமா? யார் அனுப்பியிருப்பா? என்ன பேரு? யார் அவரு? அவர் இல்லையே. அவர் இல்லையே. அதையும் தாண்டி அப்படிங்கிட்ட யார் சொல்லுவீங்க? அவர் இல்லையே இந்த வாட்டி. அவர் இல்லை. உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. உங்கள் மேலே அன்பும் பாசமும் நீங்கள் காட்டுறத விட காட்டலான்னு நினைக்கிறாங்களா, ஆனால் முடியலையா. உங்களோட அன்பும் பாசமும் தான் ஓங்கி நிற்கிதான். தெரியலையா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. யாராச்சும் கண்டிப்பாக உங்கள் அன்புக்குரியவங்களா இருக்கும். யாரா இருக்கும்? அதுவும் இல்லை, அவரும் இல்லை. வேற யார் அனுப்பியிருப்பா? யார உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்? எனக்கே தெரியல. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு யார பிடிக்கும்? ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு யார ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்றீங்களா? சொல்ல முடியாதுன்றீங்களா? ஓகே, அவர் சொன்னார் இந்த பாட்டை போட்டாலே கண்டுபிடிச்சிருவாரு என்னோட கிங்கு அப்படின்னு. யாரா இருக்கும்? பேர் சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? சரி, இந்த 3 பேர்த்துல ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக அனுப்புனதுன்னு சொன்னா, அன்புனா எங்க அப்பாவை தான் சொல்லணும், பாசம்னா எங்க அப்பாவை தான் சொல்லணும், பணிவுனாலே எங்கள் அப்பாவை தான் சொல்லணும். எதுவாக இருந்தாலும் எதை சரியாக செய்யணும்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து நேருக்கு நேர் காட்டிக்கலனாலையும் எங்கள் அப்பா மேலே எங்களுக்குள்ள அன்பு பாசம் மரியாதை அதை அளவிடவே முடியாது. ஆனால் அவரையும் மிஞ்சிடலான்னு நினைக்கிறோம், ஆனால் மிஞ்சவே முடியல. எதில் மிஞ்ச முடியலன்னா பாசத்தை காட்டுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உங்கள் அன்பு மகன் சர்வின் ராஜ். சந்தோஷமா உங்களுக்கு? சர்வின் ராஜ் தான். சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து கிஃப்ட் வரும்னு? எதிர்பார்க்கலையா? எப்படி நீங்க எதிர்பார்க்காம இருக்கணும்? சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப எதிர்பார்க்க முடியாது. பெருசான பிறகு எனக்கு எல்லாம் அனுப்பிடுறோம் அப்படிலாம் சொல்லில கேட்டுல வாங்குறாங்க இந்த காலத்துல. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் நீங்கள் தான்ப்பா எங்களோட முன்னோடி. நீங்கள் பண்ணுறது நீங்கள் செய்கிறத வந்து நாங்கள் எப்பயுமே அதுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் மகன் அன்பு மகன் சர்வின் ராஜுக்கு? நன்றிலாம் அப்பா கிட்ட வந்து எதிர்பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எடுத்து கொடுக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் இதே போல் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் இனிமேல் நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இது ஒரு கேக் கூட கொடுத்துருக்காங்க. கேக் கட் பண்ணலாமா? ஓகே, வாங்க.